சிவா, நம்மளால லீகலா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறதுனாலதான் அவங்க இந்த ஆட்டம் ஆடுறானுங்க. எத்தனையோ முறை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. ஒவ்வொரு முறையும் அவங்க பெயில்ல வெளியே வந்துதான் இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாறன் போறப்ப என்ன சொல்லிட்டு போனா கவனிச்சியா? ஜெயிலுக்கு போனாலும் திரும்ப வந்து செழியனை கண்ட துண்டமா விட்டுவானா. எவ்வளவு நெஞ்செழுத்த இருந்தா அவன் அப்படி சொல்லுவான். பேரு முன்னாடி அவன் இப்படி மிரட்டுறானா, அவனை நம்ம சும்மா விடக்கூடாது சிவா. அந்த சம்பத்து கையை துண்டா வெட்டின மாதிரி இந்த மாறன் கையையும் துண்டா வெட்டணும். அப்பதான் அவன் அடங்குவான். என்ன பேச்சு பேசிட்டு இருக்க நீ? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. கொஞ்சம் பொறுமையா இந்த மாதிரி சிவா, நீங்கிறதுனால ஒன்று சொல்றேன். செழியனுக்கோ காயத்ரிக்கோ இந்த மாறன் சம்பத்தினால ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, அதுக்கப்புறம் கண்டிப்பா அவங்கள நான் வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் நீ பாத்துக்க. இங்க பாரு, இந்த மாதிரி ஆத்திரப்பட்டு நீ எதுவும் பண்ணி வச்சிடாத. பெரியமாவுக்கு அதை தாங்கிக்கிற சக்தி இல்லை. பாரு, ஃபர்ஸ்ட் காயத்ரியோட கல்யாணம் நல்லபடியா முடியட்டும். இவனுங்களெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? அதான் மாறனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்கல்ல. இனிமே எந்த பிரச்சனையும்